அப்போ இந்த தவ வேள்வி போல செய்யக்கூடிய திரு வாசிப்பு என்கிற அந்த திருநாள் நமக்கு என்னதை கொடுக்கும்னா, அத்வைதம்னு சொல்ல ஒரு கோட்பாடு சொல்லுவாங்க. அத்வைதம்னா இருப்பது ஒன்று, அதை பிரிப்பது மாயை. பரம்பொருளும் ஜீவாத்மாவும் ஒன்று தான். அதாவது பரம்பொருளை எது இருக்குதோ அதுவே ஜீவாத்மாக இருந்து இயங்குகிறது. ஆனால் அந்த ஜீவாத்மாவானது நானும் பரமாத்மாவோடு இருப்பவன் என்பதை உணராத நிலையில் ரெண்டாக இருக்கிறது. அது மாயிலிருந்து விடுபட்டு அந்த இறைவனை உணரும் போது அது ஒன்றாகி விடுகிறது. இதுதான் அத்வைதம்னு சொல்லுது. இருப்பது ஒன்று என்பது அத்வைதம். அப்போது அகிலத்திரட்டு ஏடு வாசிப்பை நம்ம உள்ளம் மகிழ்ந்து அகம் கூர்ந்து அதை நம்ம படிக்கும் போது நாம் இறைவனோடு அந்த அந்த கண நேரங்கள் இறைவனோடு ஒன்றி நிற்போம். நம்முடைய கண்களானது கண்ணீரை அப்படியே பனிக்கும். நம்முடைய உள்ளமானது அந்த இறை தேடலோடு அப்படியே நுழைந்து அந்த இறைவனோடு ஒன்றி நிற்கும். அப்படி ஒரு தவ வேள்வியைத்தான் நமக்கு அகிலத்திரட்டு அம்மானிகளே ஐயா நமக்கு தந்தாங்க. உண்மையிலே அந்த மன விருப்பத்தோடு அதை பாடும்போதும் கேட்கும் போதும் அந்த ஆனந்த பரவச நிலையை நாம் அகத்திலே உணர முடியும். அந்த அத்வைதமான அந்த நிலையிலே நாம் அப்போ அதை நம்ம உணர முடியும். இதுதான் அகிலத்திரட்டு ஏடு வாசிப்பு பெருவிழா என்கிற அந்த இகனை திருநாளுடைய ஒரு முக்கியத்துவம்.